தேவாரி கவிஞாட்டி அவனுக்கு 86 ராஜாக்கள் மற்றும் உண்மைதான். அவனுக்கு 86 ராஜாக்கள் போற்றி புகழும்படியார் இப்பேற்பட்ட ராஜசபையிலேயே யாருக்கு அவன் கொடுத்தான்? முதல் தாம்பூலம் சபையில முதல் தாம்பலத்தை யாருக்கு வழங்கலாம் அப்படி என்று கேட்கிறான். யாரு அவன் யாரு? சின்னாய் மகன்டா. அவன் குலம் உனக்கு தெரியுமா? அவனுக்கு எப்படி பிறந்தான்? சித்தப்பனுக்கா பிறந்தா? தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கொண்டாந்து போறது. சித்தப்பனுக்கு பிறந்தானே? என் சித்தப்பனுக்கு பிறந்தானவன். நீ ஒப்பனுக்கு பிறந்தியா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருப்பேன். ரெக்கார்டு பூரா அங்க இருக்கு. வந்தா கங்கை தெரியுமா? அவனுக்கு 86 ராஜாக்கள் சந்திரகுலம். சந்திரகுலம் சந்திரகுலம். இப்ப என்ன தெரியுமா? அந்தரகுலம். அவன் அம்மா யார் தெரியுமா? மகாராஜனுக்கு முள்ளாகத்தானே பிறந்த குந்தமா தேவி. அவளுக்கு வரம் கொடுத்த பிரகாரம் அவன் இருக்க முடியாத அவள் கொடுத்த சாபத்தின பிரகாரம் பாண்டு மகாரம் எழுதி முன்னிட்டு விடுதலாக இருந்த காலத்தில் நீயா அவசரப்படுற உனக்கு புள்ள பத்து வச்சா பட்னா கண்டவனுக்கு பாய் தோசை அந்த வயல வந்த தென்தேசி ஆளுமையாக எமரை கூடி பிறந்த சோகம் உண்டாட்டம் அவன் இன்னைக்கு சபைக்கு அறிவாரு நான் இருந்தாங்க. இதெல்லாம் தாம்பலத்தை முதல் தாம்பலத்தை கொடுக்கலாமான்னு முதல் தாம்பலத்தை யாருக்கு கொடுக்கலாம்னு யாருக்கிட்ட கேட்டான்? அவன் பேர் என்ன? அவன் யாரு? மனுஷன் ஒருமுறை குலவுடைய வணக்கம். அப்ப செல்லுற காலத்தில் சர்வேசன் எழுதுற காலத்தில் சனாபாத்திரம் கேதா தேவி நானும் வரேன் பிரம்மசாமி வாக்க ஆம்பளை போற இடத்துல பொம்பளைக்கு வேலை உண்டா? உண்டா? அப்படியே சென்றாலும் அவை அடக்கத்தோடு அமர வேண்டும். போனாலே போட்டு உட்காந்து வேண்டேன். எல்லோரும் அமர்ந்திருக்கும் காலத்தில் இவளுக்கு தனி சிம்மாசனம் கொடுத்தான். பாட்டு உட்கார்ந்த 30 கோடி தேவர்கள் சித்தி வித்யாதரன் ஆஸ்தாத்திற்கு மாணவர் கூடிய சபையிலேயே இருக்கும்போது வாயு மகாராவட்டம் வரக்கூடியதுக்கு காலதாமமாகிவிட்டது. அடுத்த தானியா கோயில் சொல்றாரு எந்த வயசுல தெரியல. அந்த கரகாக சரவாக மாத்தாரிய வாயுமகன் வந்தார். வருவதைய காலத்தில் ஆளாகப்பட்டது விலையை காட்டத்தால் அபிநயக்குரியாகப்பட்டு தெரிவிட்டது. இருக்கும்போது சதகோடி தேவர்களும் மண்ணை மூடிக்கொண்டார்கள். இருக்கும்போது அஸ்தவசுக்களே வருணாகப்பட்டும் பிறசத்து ஓட்டியால் அவருடைய அபிநயக்குரிய பார்த்தார். ஞானத்தால் இருந்த பிரபுதானாகப்பட்டும் அடியா படுவாய் சென்றார். இப்பேற்பட்ட பிரபுசவிலே இப்பேற்பட்ட பாதகத்தை செய்தாயே பூலோகம் சென்று மனித பிரிவை பிறந்து உங்களுடைய காம இச்சை நீத்தி மீண்டும் தேவலோகம் வருவாய் சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கிடைக்க வேண்டும் கண்டியாக மட்டும் கபுரானே அழகான பெண்ணாகத்தான் தோற்றமானார். அந்த சாபத்தின் பிரகாரம் அங்க வந்தாம் பாரு அஷ்டவர்ஷ தரிசனா இருக்குமே தர்மராகவட்டும் பிரதஷ்டாபுரி ஆளக்கூடிய சந்தன மகாராஜனாகத்தானே பிறந்தார். இவருக்கு காது விட்டு திருமண காலத்தில் காத்தான் கல்யாணம் கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் என்ன வேணும்னாலும் செய்யணும். பொண்டாட்டி இப்பே போகணும் பொண்ணே கொண்டு மேகத்தால் என்ன சொன்னாலும் சரிங்கண்ணா அவரோடு கூடி கலந்து 7 பிள்ளை பிறக்கிற காலத்தில் குதிரவாயத்தை வைக்காமல் யமுனாநதியில் பிடித்து போட்டாங்க. அப்படி 7 பிள்ளை எந்த விட்டு அப்படின்னு 8வது பிள்ளையா இருக்கும்படியா பிரவாசம் ஒரு மிக்கிற காலத்தில் பார்த்தால் இருக்கும்படியான மொழிகள்லாம் மீனவர் கூட தலைமையாக இருக்கும் ராசுவையாகப்பட்டு இப்பேற்பட்ட ரத்தமான சொட்ட பிள்ளையை முறித்து கொள்கின்றாளே. அப்படி மன்னத்தில் வருகிற காலத்தில் எப்போது பிள்ளை மீது ஆசை வந்து விட்டதோ என் மீது இருந்த ஆசை உனக்கு போய்விட்டது. இனிமேல் உன்னுடன் வாழ மாட்டேன் அப்படின்னு யோகன் கங்காதேவி அவ சாபம் நுழைந்துட்டு அஷ்டவசுக்களை 7 பிள்ளையாகத்தான் இருந்தாரே 7 பேர் கூட்டா 8வது பிரவாசி என்று சொல்லும்படியா அவன் தான் இந்த விஸ்மாச்சாரி 886 வயது விஸ்மாச்சாரி ஏண்டா கிழமை முண்டாட்ட ஓய்த்தமான
பழம் போறதுக்கு சாணி, கிழ போறதுக்கு தீனி, மூளையில கெடுக்க வேண்டான யாருக்கு தேச ராஜாக்களுக்கு முதல் முறையா கொடுக்காம கேட்டாங்க. தேச ராஜாக்கள் சூத்திருக்கு போய் சபையிலேயே உன் தாய் மாமன் பெள்ளியா இருக்க முடியாது. கண்ணனுக்கு முதல் தாம்பலம் கொடுக்குறானே, இவன் எப்பேற்பட்ட ஆளு, யார கெடுத்தான்? அம்பை காசி மன்னரா இருக்க முடியாது. காசிராஜனாகட்டும் அம்பை அம்பை அம்பாளையம் சொல்லுகிறார். சொல்லும்போது பெண்களை பெற்று 16 பிள்ளைகளுக்கு இச்சாசுவரம் தாழ்த்தான். ராஜாக்களுக்கு நிருபத்தை எடுத்தான். இந்த டெல்லி அத்திமா நகரத்தை விடுத்து எதுக்கு இவனோ மீனவகுலத்தில் வெளியிட்டான். இவனுக்கு பத்திரி கூட சொல்லி 55 தேச ராஜாக்களுக்கு நிருபத்தை கொடுத்தான். இவன் வீட்டு வருவாகத்தான் சென்றான். நிருபத்தை எடுத்து ஒற்றன் அடியா படுவாய் சென்றா எங்க போனது கிழக்கு கேட்டான். உன்னை விடுத்து 55 ராஜாக்களுக்கு நிருபத்தை கொடுங்க மகாராஜா அப்படின்னு ராஜாக்களை தலை சிறந்த ஆர்க்குபடியா இருந்த விஸ்வன் என்னை விடுத்து தாமரம் கொடுங்க. இந்த விஸ்வனை வெல்ல காசி தேசத்துல எவனா இருக்கானா அப்படி இவனுடைய ஆனாக்கு காசி மன்னன் வென்று இருக்கும்படியா அம்பை அம்பி அம்பா சொல்றார். அம்பை என்ன பண்ணா, ஐயா விஸ்வனே எந்த வழியா ரதம் போரு கேட்டான். சால்வ தேசம் ஐயாகத்தான் ரதம் செல்கின்றது. அப்படி அந்த கிழக்கு சொன்னான். என் தாய்மாமா இருக்குமே சால்வன் நான் பார்த்து காதல் விட்டேன். அவரோடு திருமணம் செய்ய விருப்பம் உள்ளது. அதனால் விடுத்திரு அவளை திருமணம் செய்யணும். இவன் ஏன் சொன்ன ஒரே வார்த்தை, கொஞ்சம் போன் நான் சொல்ல மீண்டும் வந்தால் ஏன் வரும் நான் கேட்பேன். அதனால் நீ நான் போறேன். நான் கொஞ்சம் மீண்டும் வந்தா ஏற்றுக்க மாட்டேன். வரமாடு சொல்லி இறங்கி போன காலத்து காசு பண்ண வந்தான். வந்தாலே அவருடைய வாழ்வை கெடுத்தானே. அருமையான வரி வரி பரசுராமனுக்கும் இந்த விஷ்ணுனுக்கும் 27 நாள் யுத்தம். இரவோடு மகளாகத்தை அண்ணன் மகள் ஆதாரம் இல்லாமல் 27 செய்து மாறாமல் பரசுராமன் அவன் சொல்றான் எம்பெருமான் நாராயணுக்கு அவனே கொடுத்தான் அவனே கொடுத்தான் வாங்கலாம். அப்படி வாங்க உனக்கு தகுமா? ராஜாக்கள் சக்கரவர்த்தி பட்டமற்ற நாடு இருக்கின்ற ராஜாக்கள் இருக்கிறார். சித்தார் சொல்லிருக்கிறாரு முதல் தாமல் அவன் குடுன்னு சொல்றான். இவன் வாங்குறான். ஏண்டா வியாமாரி கமிட்டி சபையிலேயே அவனே கொடுத்தாலும் இவன் வாங்கலாமா? யாரு என்னோட புலமைங்க எம்பெருமா நாராயணன் வைகுந்தத்தில் இருக்குமையான பலதேச ராஜராஜாக்கள் போற்ற முடியான 3 உலகத்தோடு போற்றக்கூடிய எம்பெருமா நாராயணன் இவன் ஒரு இரவிலே ஒருவனுக்கு பிறந்து இரவோடு இரவாகத்தானே இன்னொருத்தர் அப்பனை போட்டவன் வசுதேவ பயாட்சிக்கும் இரவு 18